ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இன்னொரு முறை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அறிவித்து, பொழுது விடிந்து விட்டது, எழுந்துட்டீங்களா? வாங்க தேவனுடைய வசனத்தை கேட்போம் என்று தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி உங்களை வரவேற்கிறேன். வாங்க 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 வாங்க. இயேசு வார்த்தைகள், அவர் வார்த்தையில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு எவ்வளவோ எச்சரிப்பை கொடுக்கிறது. இந்த ராஜாக்களின் சரித்திரம் நமக்கு அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள உதவியா இருக்கிறது. சரி வாங்க, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போக வேண்டும். ஆலயத்துக்கு போகும் முன்பு பிகாஸ் ஒரு சீரீஸாக லைன்ல தொடர்ந்து போகிறதுனால இன்னொரு ராஜாவை குறித்து இன்றைக்கு தியானிப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே எங்கள் தேவன் ஜீவனுள்ளவர் என்று எங்களை அதிகமாய் நேசித்து நீர் தந்திருக்கிற இந்த இன்னொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இன்னொரு முறை ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்கையில், உம்முடைய ஆலயத்திலே கூடுகையில இன்னும் அதிகமான ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படி இப்பொழுதே எங்களை ஆயத்தப்படுத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா இந்த ராஜாக்களின் வரலாற்றை? இஸ்ரவேல் ராஜாக்கள் ஒருவரை ஒருவர் மிஞ்சியவர்கள். இந்த ராஜாக்களின் பெயர்களும் ரொம்ப வினோதமாயிருக்கிறது. எப்படிப்பட்ட பெயர்களை வைத்திருந்தாலும், எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும், எப்படிப்பட்ட வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் தங்களை தாங்கள் இவர்கள் அழித்துக் கொண்டார்கள். என்னங்க, நேற்றைக்கு சிம்ரியை குறித்து, இந்த சிம்ரி தான் யாரையோ கொன்று ராஜாவானான். அந்த சிம்ரியை இவர்கள் எல்லாரும் துரத்தி அடித்து அங்கே இவர்களுடைய படைத்தலைவனாயிருந்த ஒம்ரியை ராஜாவாக்கினார்கள். அந்த ஒம்ரி ராஜாவானான் என்று தெரிந்தவுடனே சிம்ரி தான் ராஜா அரண்மனைக்குள்ளே சென்று கொளுத்தி கொண்டு செத்தான் என்று நேற்றைக்கு பார்த்தோம் இல்லையா? அடுத்து ராஜா ஆன இவர் யார்? இந்த உம்ரி ராஜவம்சத்தை சேர்ந்தவர் அல்ல, ஒரு படைத்தலைவர். இந்த படைத்தலைவனை மற்ற இஸ்ரவேலர் எல்லாரும் சேர்ந்து ராஜாவாக நினைத்தார்கள். பாருங்க, இந்த உம்ரியை அடுத்த ராஜாவாய் முடிசூட்டலாம் என்று நினைத்த நேரத்தில் அந்த இஸ்ரவேலர்கள் 2 வகுப்பாக பிரிந்து விட்டார்கள். இங்கு பார்த்தாலும் இன்றைக்கு இதுதான் இருக்கிறது, பிரிவினைகள். ஒரு சிலர் என்னமோ உம்ரியை ராஜாவாக்க வேண்டும் என்கிறார்கள். ஒரு சிலர் என்னமோ திப்னி என்று இன்னொருவன் இங்கே இருக்கின்றான், திப்னியை ராஜாவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இவைகள் எல்லாம் 1 ராஜாக்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருக்கிறது. திப்னியை ராஜாவாக்க வேண்டும் என்று ஒரு பாதி மக்கள், இன்னொரு பாதி உம்ரியை ராஜாவாக்க வேண்டும் என்று. கடைசியில் இவங்க 2 பேருக்கும் நடுவில் மோதல் நடக்கிறது. அந்த திப்னியை கொன்று போட்டு உம்ரி ராஜாவானான். எவ்வளவு சுயநலம் இருக்கிறது பாருங்க மனிதனுக்கு. அதிகார தாகத்தை பார்க்கின்றோம். ராஜாவா இருக்க அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்ள எத்தனை மோசங்களை செய்யவும், தீங்கு செய்யவும், கடைசிக்கு கொலைகள் செய்யவும் தயாரே என்பது அன்றைக்கும் இன்றைக்கும் எப்பொழுதும் மனிதனுடைய புத்தி, கெட்டுப்போன மனித சுபாவம் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எப்படியோ கடைசியா இந்த உம்ரி ராஜாவாகிவிட்டார். சரி, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியா ஆட்சி செய்யவில்லை, அவன் சரியா ஆட்சி செய்யவில்லை, நான் அதிகாரத்துக்கு வந்தால் நான் எப்படி ஆட்சி செய்வேன் என்று பாருங்கள் என்று கதை சொல்லுவார்கள் இல்லையா? அதிகாரம் வரும் முன்பு. கடைசியில் அவர்களுக்கு அதிகாரம் வந்த பிறகு என்ன செய்கிறார்கள் என்று கவனியுங்கள். உண்மையிலேயே முன்பு இருந்தவன் சரியில்லை, புதியதாய் ராஜா வந்தார் என்னும் போது ஒரு புது தன்மை தெரிய வேண்டுமா இல்லையா? அவன் ஆட்சியில தெரிய வேண்டும். ராஜா ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், ராஜ்யத்தை சீர்படுத்த வேண்டும். மிக முக்கியமாய் தேவனின் பிள்ளைகளை ஆட்சி செய்யும் ராஜா தேவ பிள்ளைகளின் நலனை விரும்ப வேண்டும். இங்கே இவர்கள் எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஜாதியார்களுக்கும் இவர்கள் ராஜாக்கள் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரமே தேவன் ஏற்படுத்திய ராஜாக்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள், தேவனுடைய பயபக்தியிலே மக்களை வளர்த்திருக்க வேண்டிய இவர்கள் ராஜாவான உடனே தங்கள் சொந்த காரியங்கள் மீது மனதை வைக்கிறார்களே தவிர
இந்த உம்ரி 12 வருஷங்கள் அவன் அரசாண்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு புரட்சியை கொண்டு வந்தானா? தேசத்தின் நலனுக்காக ஏதாவது பாடுபட்டானா? தேசம் தேவ பக்தியிலே பெருகும்படியாய் பிரயாசப்பட்டானா என்று பார்த்தோமானால் அது ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் 24ஆம் வசனத்திலே அவன் பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானா இருந்த சேமேருடைய பேரின்படியே தான் கட்டின அந்த பட்டணத்திற்கு சமாரியா என்று பெயரிட்டான். மலையை வெள்ளி காசு கொடுத்து வாங்கி அந்த மலையின் மீது பட்டணத்தை கட்டி கொண்டானாம். அட, தேச ஜனங்களுக்கு பயனுள்ளதை கட்ட சொன்னால் அதிகாரத்தில் வந்தவர்கள் அவர்களுக்கு அவசியமானவைகளை, அவர்கள் அரண்மனைகளை, அவர்களுடைய வீடுகளை, அவர்கள் ஆபீஸ்களை, அவர்கள் மாளிகைகளையே கட்டிக்கொள்ள முயற்சிப்பதை இன்றைக்கும் நாம பார்க்கின்றோம். அந்த காலத்தில் கூட அதே நிலைமை. சுயநலம் மனிதனை அழித்து போடுகிறது. பிசாசு ஒரு சுயநலவாதி. என்னுடையது, நான், எனக்கு என்ற சுபாவமுடையவர்கள் அனைவரும் அந்த பிசாசுக்குரியவர்களே. இந்த உலக அதிகாரியாகிய பிசாசை பின்பற்றுகிறவர்கள் இந்த உலக அதிகாரத்துக்காக ஏங்கிக் கொண்டு மோசமான நிலைக்கு பின்வாங்கி போவது என்பது ரொம்ப சாதாரணமானது. இதனால்தான் நீங்கள் உலகத்தை ஆகிலும் உலகத்தில் உள்ளவைகளை ஆகிலும் நேசிக்காதிருங்கள். இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் முடிந்து போகும். யாராவது உலகத்தோடு சிநேகிதராயிருந்தால் அவர்கள் தேவனுக்கு பகைஞர் என்று சொல்லியிருக்கிறாரே. இங்கே இந்த உம்ரி தனக்கு ஒரு பட்டணத்தை கட்டிக்கொண்டு அவன் எவ்வளவோ சௌகரியமா இருக்க காரியங்களை செய்து கொண்டான். அந்த பட்டணத்துக்கு சமாரியா என்கிற பெயரை வைத்துக் கொண்டான். அதிகாரத்திற்குள் வருகிறவர்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறார்களோ இல்லையோ, ஜனங்களை மாற்றுகிறார்களோ இல்லையோ, நிலைமையை மாற்றுகிறார்களோ இல்லையோ, பெயர்களை மாத்திரம் மாற்றி விடுகிறார்கள். அவர்களுக்கு இஷ்டமான பெயரை அதே இடத்துக்கு திரும்ப வைப்பார்கள். இதையும் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். சமாரியா என்று அதற்கு பெயர் கொடுத்தான். இப்படியாக அந்த பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்திலே இவன் எப்படி வாழ்ந்தான் என்று பார்த்தால், இவன் கொஞ்சமேனும் தேவ பயம் இல்லாதவனாய் இன்னும் அதிக துன்மார்க்கமாய் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. தன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தான். யெரொபெயாம் தொடங்கி வைத்த அந்த விக்கிராராதனைகளை தனக்கு முன்பிருந்த ராஜாக்கள் யாரும் தடுத்து நிறுத்தவில்லை. கடைசியில் இவனும் கூட தேவாலயத்தை குறித்து இவன் யோசிக்கவில்லை. தேவ ஜனங்களை வழித்தப்ப செய்யும் விஷயத்திலேயே தொடர்ந்திருந்தான். 12 வருஷங்கள் தேவன் பொறுத்து கொண்டிருந்தார். கடைசியில் இவன் என்ன சாதித்தான் என்று பார்த்தால் 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் 16ஆம் அதிகாரத்திலே பாருங்க, வெறும் 7 வசனங்களிலே இவன் கதை முடிந்து விட்டது. 12 வருஷ ஆட்சியிலே இவன் என்னதான் செய்தான்? எப்படியாக ஜனங்களை ஆட்சி செய்தான்? எப்படியாக தேசத்தை மேம்படுத்தினான்? எப்படியாக தேவநாமத்தை மகிமைப்படுத்தினான் என்று ஒரு வார்த்தை கூட இல்லைங்க. தான் மலைகளை வாங்குவது, தன் கட்டடங்களை கட்டிக்கொள்வது, அந்த பட்டணங்களுக்கு பெயர் மாற்றுவது, அந்த பட்டணங்களிலே இஷ்டம் போல வாழ்வதும் துன்மார்க்கமாக வாழ்வதும் பார்க்கிறோம். 25ஆம் வசனத்திலே உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கேடாய் நடந்து கொண்டான். இன்னும் அதிக துன்மார்க்கமாய் நடந்து கொண்டான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் சகல வழிகளிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தாங்கள் வீணான விக்கிரகங்களாலே கோபம் முட்டும்படியா இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவங்களிலும் நடந்தான். தேவனை கோபப்படுத்துவதற்கு காரணமாயிருந்தான். தேவன் உன்னை நேசித்து ஒரு அதிகாரியாய் செய்யும் போது, இன்றைக்கு பாருங்க, இதே காரியம் இந்த காலத்தில் விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் எனப்படுகிறவர்கள் மத்தியிலும் பிரிவினைகள் 2 பங்கு ஆவதும், ஒரு சர்ச்சு பிரிந்து 2 சர்ச்சுகள் ஆவதும், ஒரு சபை மக்களுக்குள்ளேயே பேதங்கள் வந்து பிரான்ச்சுகளாய் பிரிந்து போவதும், பிரிந்து போனாலும் அவங்க ஊழியத்தை செய்தால் நல்லமா இருக்கும். அந்த காலத்தில் பவுலும் பர்னபாவும் பிரிந்து விட்டார்கள். அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்துல கருத்து வேறுபாடு வந்து, ஆனால் அவங்க வழியில் அவங்க சென்றார்கள். அவர்கள் பிரிந்து போய் இன்னும் அதிக ஊழியத்தை செய்தார்கள் அதிக இடங்களிலே.
ஒருவருக்கொருவர் பகைத்துக் கொள்ளவில்லை, ஒருவருக்கொருவர் சப்போர்ட் செய்தார்கள், பிரிந்து போன போதிலும். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் பிரிந்து போய் ஒருவர் மீது ஒருவர் நிந்தைகள் போடுவதும், விமர்சனம் செய்வதும், தீர்ப்பு தீர்ப்பதும், போட்டி போடுவது என்பதும் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல கூட பார்க்கிறோம். கணவன் மனைவி இடையே கூட இன்றைக்கு 2 பேரும் வேலைக்கு போவதனாலும் என்னமோ இருவரும் உத்தியோகத்துக்கு செல்லுகிற கணவன் மனைவி இடையே எவ்வளவு பேர் இன்றைக்கு ஐக்கியமா இருக்கிறாங்கன்னு பாருங்க. என் வருமானமும் உன் வருமானமும் ஒன்றே, நாம் இருவரும் ஒன்றே, இது நம்ம குடும்பம் என்று கணவன் மனைவி இணைந்திருந்து குடும்பத்தை மேம்படுத்தவும் பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காகவும் பிரயாசப்படுகிறவர்களா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. யாருக்கு அவங்கவுங்க வழி தண்ணி என்பது போல இருக்கின்றார்கள். என்னங்க, 2 பேரும் வேலைக்கு போகும்போது அவங்கவுங்க பணம் அவங்கவுங்களுடையது. என் பணம் முடிந்து விட்டது, நீ கொடு, உன் பணம் முடிந்தால் நான் தருகிறேன், என் பணம் ஏன் தரணும், உன் பணத்தை செலவு செய் என்ற வாக்குவாதங்கள் எவ்வளவு தூரம் போகிறது என்றால், சொத்துக்கள் அதிகமாகும் போது அவர்கள் ஒன்றா இருக்க முடியாத நிலைமைக்கு அநேகர் விவாகரத்து எடுத்துக்கொள்ள முக்கியமான காரணம் அவர்களுடைய ஆஸ்திகளே என்று சொல்லப்படுகிறது. பணத்தை நேசிக்கிறவன் தேவனையும் நேசிக்க முடியாது, சக மனிதனையும் நேசிக்க முடியாது, கட்டிக்கொண்ட மனைவியும் நேசிக்க முடியாது, சுமக்கிற கணவரையும் சகிக்க முடியாது, பெற்ற பிள்ளைகளை கூட போஷிக்க முடியாது. அதிகார தாகம் என்பது ரொம்ப பயங்கரமானது. பாஸ்டர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போடுவது எவ்வளவு அவமானம் இது தேவ நாமத்துக்கு. விசுவாசிகளை குழப்பிவிட்டு அவர்களை பிரிப்பது என்பது, அவர்களை ஒருவர் மீது ஒருவர் எழும்ப செய்வதென்பது எவ்வளவாய் தேவன் நாமம் வெட்கப்பட காரணமா இருக்கிறது. இங்கே இவன் 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 ஒரு ராஜா. இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், ஒரே ஜனங்கள், ஒரே தேவனை ஆராதிக்கிற மக்கள். நான் ராஜா ஆகணும், நான் ராஜா ஆகணும், நாங்க தெரிந்து கொண்ட ஒரு ராஜாவாகணும், இல்ல எங்களுக்கு இவர் ராஜா ஆகணும் என்று ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டார்கள். கொலை செய்யும் வரைக்கும், ஒருவருக்கொருவர் தீங்கு செய்யும் வரைக்கும் இன்றைக்கு போட்டி போடுவது என்பது எவ்வளவு பயங்கரங்க. சரி, நீ போட்டி போட்டு சாதித்தது என்ன? நான் உன்னை விட பெட்டர் என்றும், போட்டி போட்டு நான் ஜெயித்தேன் என்று சொல்லுகிறவன் ஜெயித்த பிறகு ஏதாவது நல்லது செய்தானா? ஒன்றாவது எதையாவது சாதித்தானா? தான் மலையை வாங்கி கொண்டான், தன் பட்டணத்தை கட்டி கொண்டான், தனக்கு தோட்டங்களை போட்டுக் கொண்டான், தன் வசதிகள் எல்லாம் பார்த்து கொண்டான். இன்னும் அதிக துன்மார்கனாக தேவ பயம் இல்லாதவனாய் வாழ்ந்து ஜனங்களை தங்கள் இஷ்டம் போல விட்டுவிட்டான். ஒரு சபை மேய்ப்பர் சபையை போஷிக்க வேண்டும். ஊழியம் செய்யும் ஊழியக்காரன் தன் சுகத்தை விரும்புகிறவனாய் அல்ல. ஊழியக்காரங்களுடைய வீட்டை கட்டிக்கொள்வதும், அவங்க வாகனங்கள் வாங்குவதும், ஊழியக்காரனுக்கு செக்யூரிட்டி வைப்பதும், ஊழியக்காரங்களுக்காகவே பணத்தை எல்லாம் செலவு செய்கிறார்கள் என்று நான் அங்கங்கே கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், எனக்கு வேதனையா இருக்கும். தேவன் நமக்கு மந்தையை ஒப்பு கொடுத்திருக்கிறார். மந்தையின் பாலை குடித்து மந்தையை காக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு காணப்படுகிறது. தேவன் ஒப்பு கொடுத்த ஊழியத்தை உண்மையாக தேவன் தருகிற தேவ செய்திகளை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுப்பதும், ஞாயிற்றுக்கிழமை சபை மக்களையும் விசுவாசிகளையும் நிறைவாக போஷிக்க வேண்டும். கலப்பட பாலை கொடுத்து பிள்ளைகளை வளர்ப்பது போல, டப்பா பால் கொடுத்து பிள்ளைகளை வளர்ப்பது போல் கம்ப்யூட்டர் மெசேஜஸை கொண்டு இன்றைக்கு ஊழியக்காரங்க, பாஸ்டர்ஸ் ஏதோ ஒன்றை போதித்து அனுப்புகிறார்களே என்னமோ பாருங்க. ஒரு தாய் தான் சாப்பிடுகிற உணவை அவள் ஜீரணித்துக் கொண்டு என்னுடைய சொந்த பாலை கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கும் போது இந்த பிள்ளைங்க ஆரோக்கியமா இருப்பாங்க, அவங்க இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குமாம். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் தேவ வசனத்தை தியானித்து ஜீரணித்துக் கொண்டு அதன்படி வாழ்ந்து பயத்தோடு பக்தியோடு அந்த வசனத்தை சபைக்கு போதிக்க வேண்டும். அறிவிப்பது வேறு, போதிப்பது வேறு. அவங்களுக்கு புரியும்படி பிரசங்கிக்கணும். அவங்க ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் மனதுக்குள் போகும்படி ஜெபத்தோடு, அன்போடு, கண்டிப்போடு, அதே நேரத்தில் இரக்கத்தோடு, தயவோடு, தாய் ஒரு பிள்ளைக்கு இறங்குவது போல நாங்கள் தாய் தன் பிள்ளையை பார்த்துக் கொள்வது போல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஊழியர்கள் பெண் பிள்ளையை எச்சரிப்பது போல நாங்கள் உங்களை தைரியப்படுத்தினோம் என்று சொன்னார் பாருங்க பவுல் தெசலோனிக்கே சபையாருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளுக்கு எவ்வளவு அவசியமா இருக்கின்றது. நாம் இந்த உலகத்தின் ராஜாக்கள் அல்ல, தேவனுடைய ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் நாம இருக்கின்றோம்.
நான் ஒரு பிஷப், நான் ஒரு ரெவரண்ட், நான் மேய்ப்பன், நான் பாஸ்டர் என்று சொல்லும் ஒவ்வொருவரும் உங்களில் யார் பெரியவர்களாக இருக்க விரும்புகிறீர்களோ உங்களை தாழ்த்துங்கள், ஊழியம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஊழியம் செய்யும் போது ஆத்துமாக்களை ரட்சிக்க முடியும், தேவ ராஜ்யத்தை நிலைநிறுத்த முடியும். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை உடைத்து போடுகிறார்கள், தேவ நாமத்தை அவமானப்படுத்துகிறார்கள். காரணம், இந்த உம்ரியை போன்ற, சிம்ரியை போன்ற இவங்க பேருங்களை பாருங்க, என்னங்க, திம்னியாம், பாஷாவாம், இவர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் கொலை செய்து ஒருவர் மேல் ஒருவர் ஏறி எதையோ சாதிக்கலாம் என்று நினைத்தார்கள். கடைசியில பரிதாபமான நிலையில் இவர்கள் சாவதை பார்க்கிறோம். இந்த உம்ரியும் அப்படிப்பட்ட மரணத்தை பெற்றான் என்று வசனத்தில் பார்க்கிறோம். வாழ்க்கையை தந்தது தேவன். வீணாக வாழ்ந்து, நமக்காக வாழ்ந்து சாவதற்கு அல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து என்றைக்கும் அவரோடு வாழ்வதற்காக. வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, நல்ல தகப்பனே, இந்த ராஜாக்களின் வாழ்க்கையை வாசிக்கையில, இவர்களுடைய காரியங்களை நாங்கள் தியானிக்கையில இப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு நாங்கள் பின்வாங்காமல் ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதிகார தாகம் என்பது எவ்வளவு பயங்கரமோ, அதிகார துஷ்பிரயோஜனம் என்பது எப்படி எவ்வளவு தீமையை உண்டாக்குகிறது என்பதை புரிந்து கொண்டு, அப்பா, ஊழியக்காரரின் மனதை கொண்டவர்களாக வாழவும், கிறிஸ்து இயேசுவின் மனதை கொண்டு இந்த உலகத்திலே உடைய சாட்சிகளாக வாழ்வதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க எல்லாருடைய மெசேஜஸ் நாங்க பார்த்து நாங்க ஜெபிக்கின்றோம். உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் அனுப்புங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைய தமிழ் ஆராதனையை டாக்டர் ஜெயபால் சேனலில் லைவ் கொடுக்கிறோம். முதல்ல உங்களுடைய ஆலயத்துக்கு நீங்க சென்று வாருங்க. நீங்க திரும்ப வந்த பிறகு உங்க அனுகூலத்தின்படி இந்த தேவ செய்தியும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளுக்கும் இதே அனுதின தியானத்திலே உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. பெங்களூர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற இடத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ் ஆக ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூர்ல இருக்கிற உங்களுக்காக, பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்காக, உங்க எல்லாருக்காகவும் இந்த கெட் டுகெதரை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் எத்தனையோ இடங்களிலிருந்து, அந்த பக்கம் KGF, இங்கே பல்லாரி மற்றும் அனந்தபூரிலிருந்து எத்தனையோ இடத்திலிருந்து ஒரு ஹப்பா இருப்பதினாலே நாங்க டவுன்ல வைத்தாலும் சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருந்தும், சுற்றி இருக்கிற ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில் இருந்தும், கர்நாடகாவிலிருந்தும் பாருங்க எத்தனையோ மக்கள் இந்த சோசியல் மீடியா மூலம், டிவி நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் அனைவரும் வருவது எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷம். உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். வாங்க, இந்த ஒன் டே கெட் டுகெதர்ல பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கவனியுங்கள், செப்டம்பர் 2ஆம் தேதி மதியம் 2லிருந்து 5 வரைக்கும், 6லிருந்து 10 மணி வரைக்கும். எங்கு என்றால் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர் நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூர். இதை குறித்த மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் QR கோடை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க அல்லது கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு லிங்க் அனுப்புவார்கள். நிச்சயம் வருவீங்கல்ல?